ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம ஆயுர்வேதா பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆயுர்வேதா சித்தானாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொச்சமாக பார்க்குறாங்க. அது ஏனே தெரியல. ஆயுர்வேதா அப்படின்றதுமே ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ், சித்தாவுமே ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் ஈக்குவல் டு அலோபதி. ஸோ இதை கம்மியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஆயுர்வேதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னாலே இது ஓல்டு, இது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை, இவங்க ஃபார்வர்டை நோக்கி வரல அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. டெக்னாலஜி அப்படின்றது இப்போ இந்த இம்ப்ரூவ்மெண்ட், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஆயுர்வேதா சித்தா தாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தாவோட டெக்ஸ்ட்டை வச்சு தான் அவங்க ஒரு ரிசர்ச்சோ ஒரு டெவலப்மெண்ட்டோ அதை பற்றி பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கிற கண்ட்ரி அப்படின்றது ஒரு அமெரிக்காவோ ஒரு ரஷ்யாவோ அந்த கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு டர்மரிக்கோ ஒரு நீமை பேட்டன்ட் எடுக்க பார்த்தாங்க. ஏன் அவங்களுக்கு எப்படி அந்த நாலேஜ் வந்தது அப்படின்றது கேள்விக்குறியாக உங்களுக்கு இருக்கலாம். பட் உங்கள் ஆள் மனசில் தெரிஞ்சாலே தெரியும் அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியாவிலேருந்து போனது தான்ட்டு. பட் இந்தியாவிலேருந்து இந்த டர்மரிக்கும் ஒரு நீமுக்கும் எப்படி இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் என்ன ரெஃபரன்ஸை வச்சு எடுத்திருப்பாங்க? ஏன் ஒரு ஜென்ரலாக இந்த ஃபாரினர்ஸ் வந்தாலே நம்மளோட கல்ச்சரை லேர்ன் பண்ணுவாங்க, நம்ம ட்ரெடிஷன்ஸை லேர்ன் பண்ணுவாங்க, நம்ம குக்கிங் ஹேபிட்ஸை லேர்ன் பண்ணுவாங்க. பட் நம்ம குக்கிங் ஹேபிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தாளிக்கிற முறை அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த தாளிக்கிற முறை அந்த டைம் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணுற ஸ்பைசஸும் அந்த ஹர்ப்ஸும் இல்லை நம்ம ஜென்ரலாக இந்த சாம்பாரோ ரசமோ போடும்போது டர்மரிக் இல்லாத ஒரு சமையலே இல்லைங்க. இப்போ வேணால் உங்களுக்கு கான்டினென்டல் சைனீஸ் இந்த மாதிரி வந்திருக்கலாம் கூட, நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் டர்மரிக் இல்லாத டிஷ்ஷே இல்லை. அப்போ அந்த டர்மரிக் எந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பட் ஒரு காலத்தில் நம்மளோட அம்மா பாட்டிலாம் டர்மரிக்கை ஸ்கின்னுக்கு போட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு அலர்ஜி ஆயிரும், அது தப்பு, அது அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அதை தப்புன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த க்ரீமில் டர்மரிக் இருக்குதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு சிரிப்பாக இருக்குல்லங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா அப்படின்றது த நாலேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. த சயின்ஸ் ஆஃப் லைஃப், த நாலேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்றது வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படின்றது கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் ஆயுர்வேதா. அதை மாதிரி நம்ம வாழ ஆரம்பித்தோம், அதை மாதிரி உணவுகள் சாப்பிட ஆரம்பித்தோம், அந்த மாதிரி நம்ம நம்மளோட விஷயத்தை எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நோயே இல்லாமல் நோயின்றி வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியாக இருக்கும் இந்த ஆயுர்வேதா அண்ட் சித்தா. ஜென்ரலாக ஆயுர்வேதா சித்தா டாக்டர்னாலே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆயுர்வேதா டாக்டரா, என்ன லேகியம் விற்கிற டாக்டரா, சித்தா டாக்டரா, என்ன ஒரே பொடி பொடியாக கஷாயமாக குடிப்பீங்க, ஐயோ உங்களோட இதே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட். ஆயுர்வேதா டாக்டர் சித்தா டாக்டர்னாலே லேகியம் விற்கிற டாக்டர்ன்ற மாதிரி பேர் வந்துருச்சு. ஆனால் அந்த மாதிரி நாங்கள் கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கடைசி வரைக்கும் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான அத்தனை விஷயமும் எங்கனாலும் உங்களுக்கு அதை சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் நாங்கள். எங்களோட சயின்ஸ் அப்படின்றது நோயின்றி வாழ, நோயை தவிர்க்க, நோய் வந்தால் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி உணவு முறையில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆயுர்வேதா சித்தாவில் இருக்குது. ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம ஏர்த்துக்கும் நம்ம பாடிக்கும் இருக்கிற ரிலேஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஏர்த்தில் எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம பாடியுமே பஞ்சபூதங்கள் இருக்குது. உடனே அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, அது ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டு, மசில் இருக்குது, அது ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டு, அதில் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ இது எல்லாமே கெமிக்கல் காம்போசிஷன், ஸோ இது நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னா அது தப்புங்க. நம்ம நேச்சரால் உருவாக்கப்பட்டவங்க. ஸோ நேச்சருக்கும் நம்மளுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நேச்சரில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம பாடியிலையுமே 5 எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடி அதிகமாக உருவானது வாட்டர்னால். ஸோ நம்ம பாடியில் 70 to 80% வாட்டர். அதில் இப்படி நம்ம பாடி 70 to 80% வாட்டர் அப்படின்ற போது நீங்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க? மிஞ்சி போனால் 1 லிட்டர். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் காலையில் 1 டம்ளர் தண்ணி குடிப்பேன், சாப்பிடும்போது 1 டம்ளர் தண்ணி குடிப்பேன், நைட் ஒரு தண்ணி குடிப்பேன், அவ்வளோதான், மற்றபடி நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். பட் நம்ம நிறைய நாள் உயிர் வாழணுன்னா, ரொம்ப நிறைய நாள் உயிர் வாழ்ந்து எந்த டிசீஸும் இல்லாமல் வாழணுன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக நேச்சர் கொடுத்த ஒரு விஷயம் தண்ணி. ஆனால் இப்போ அந்த தண்ணியிலே நிறைய கலப்படம் வந்தது. பட் தண்ணி உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு சோர்ஸில் கிடைக்கிது அப்படின்னா அந்த தண்ணியை பாதுகாத்துக்கோங்க. சுற்றி இருக்கிற தண்ணி சோர்ஸை ரொம்பவே நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அப்படின்றது நம்மளோட லைஃப், நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்
தண்ணி. அதே மாதிரி தான் இந்த பஞ்சமகா பூதாஸில் வந்து தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்றது வந்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இது இல்லாமல் நம்ம இல்லைங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியிலேயே அதே மாதிரி தான் நீர் இல்லாமல் நம்ம இல்லை, காற்று இல்லாமல் இல்லை, நம்ம பாடியில் ஒரு ஸ்பேஸ், ஒவ்வொரு ஆர்கானுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம இல்லை, அந்த ஆர்கான் வந்து மஸ்குலராக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து வெரி வெரி கனெக்டட் டு பஞ்சமகா பூதாஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆயுர்வேதா இருக்குது. இந்த பஞ்சமகா பூதாஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னுமே ஷ்ரிங்க் பண்ணி அவங்க 3 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வாயு, பித்தம், கஃபம். வாத்தா, பித்தம், கஃபம் அப்படிங்குவாங்க. வாத்தான்றது வந்து ஏர் ப்ராப்பர்ட்டி, பித்தான்றது வந்து ஃபயர் எலிமெண்ட், அண்டு கஃபம் அப்படின்றது வந்து வாட்டர் எலிமெண்ட். ஸோ இந்த ஏர், வாட்டர், ஃபயர் வந்து நம்மளுக்கு டாப்பாக வருது. அது இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அதே மாதிரி தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இது 3மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3த்துலேயுமே வந்து இந்த பஞ்சமகா பூதாஸ் வந்து உங்களுக்கு வந்து அடங்கி இருக்கு. ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நோய் அப்படின்றது வருது அப்படின்னா இந்த 3 தோஷாஸ் அப்படின்றது நம்ம பாடியில் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் அந்த நோய் அப்படின்றது வருது. இந்த 3 தோஷாஸ்க்குன்று ஒரு சில குணங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த குணங்கள் பார்த்திங்கன்னா 20 டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 குணங்கள் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கும். ஸோ 20 டைப்ஸ் குணங்கள். ஸோ இந்த குணங்களை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இம்பேலன்ஸ் ஆகும்போது நோய் வரும். இப்போ ஏர் உங்கள் பாடியில் ரொம்ப அக்ரவேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பெயின் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், உங்கள் ஹேர் வந்து ப்ரௌன் கலராக மாறும், ரொம்ப ட்ரையாக தண்ணி தவிச்சிக்கிட்டே இருக்கும், யூரின் போகும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏர் வந்து அதிகமாக இருக்கும்போது இருக்கும். இதே வந்து நெருப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்டர்னல் ப்ளீடிங், வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், மோஷன் போகும்போது எரியுது, மோஷன் போகும்போது டைட்டாக போகுது, மோஷன் போகும்போது ரத்தம் வருது, வாயிலேருந்து ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல் மாதிரி எனக்கு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெருப்பு அதிகமாக இருக்கும்போது சொல்லுவீங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டேன்னாங்க, எனக்கு வந்து இம்மீடியட்டாக 4 மணிக்கு பசி எடுத்துருது. இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தி அப்படின்றது வந்து இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் உடம்புல வந்து நீர் சக்தி வந்து அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, தேவையான குவாலிட்டிக்கு மேலே உங்களுக்கு வந்து நீர் சக்தி இருக்குன்னா சைனஸ் ப்ராப்ளம், சளி, அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, உங்கள் உடம்பு ரொம்ப ஒபீஸாக இருப்பீங்க, உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம், இல்லை வந்து ஒரு ஸ்மூத்தியோ இல்லை ஒரு மில்க் ஷேக்கோ குடிக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற நீர் சக்தி வந்து அதிகமாகும். ஜென்ரலாக வாட்டர் ஹேஸ் த கெப்பாசிட்டி, வாட்டருக்கு ஒரு தன்மை இருக்குங்க, அது வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், அதை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சூடாக ஒரு பொருள் உங்கள் உடம்புக்குள்ளே போடுறீங்க, சூடாக ஒரு பொருள் சாப்பிட்றீங்கன்னா நம்ம பாடி எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் சில்லுன்னு ஒரு பொருளை சாப்பிடும்போது நம்ம பாடி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நீர் சக்திக்குன்றது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போ இந்த 3 தோஷாஸும் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகுதோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வரும். அப்பவும் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றாமல் இருக்கும்போது, உங்களோட சூழ்நிலையை நீங்கள் மாற்றாமல் இருக்கும்போது, உங்கள் ஹெல்த் ஹேபிட்ஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வராமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு நோயாக மாறுது. ஆயுர்வேத சித்தா பொறுத்த வரைக்கும் அந்த நோய்க்கு பேரே இல்லாட்டியும் அந்த நோயோட குணங்களை வச்சு நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுன்றது என்றைக்குமே மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த குணங்களும் இந்த தோஷாஸும் வச்சு நீங்கள் ஒரு பொருள் வந்து அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டா அது உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணும் அப்படின்றத உங்களால் தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பொருளுக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம உடம்புக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுலாம் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.